ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு டைரக்ட் ஆர்டர் பேக்கிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த கஸ்டமர் வந்து ஒடிசாலேருந்து நமக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 5 காப்பர் பிரமிட் கேப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு காப்பர் பிரமிட் கேப்போட ரேட் வந்து 1100 ஃப்ரீ ஷிப்பிங். இவங்க வந்து 5 கேப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பிரமிட் கேப்பும் ஒரு கார் பிரமிடும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த ஆர்டர்ஸ் எப்படி பேக் பண்ணுங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர், நானும் வீட்டில் ஆர்கானிக் சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில்னு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சிஸ்டர், ஆன்லைனில் ஆர்டர் கிடைக்க டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு சிஸ்டர், ஆன்லைன்லனா நாங்கள் வந்து இகாமர்ஸில் எப்படி உங்களுடைய ப்ராடக்டை போட்டு சேல் பண்ணுறது அப்படிங்கிற கிளாஸஸ் தான் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனேயே இந்த மாதிரி இகாமர்ஸ்க்குள்ள நுழையணுங்க நினைக்காம, ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்தராக பக்கத்தில் உள்ள மக்களை வந்து நம்ம பொருளை வந்து ஃபஸ்ட்டு வாங்க வைங்க. வாங்க வைக்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இல்லையா? அவங்க ஒரு ரிவ்யூஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த நம்பிக்கை தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸில் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸில் வைங்க. அப்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க அதை ரெகுலராக பார்த்துட்டு வருவாங்க இல்லையா? அப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் வந்து இந்த பொருள் தேவைப்படும் போது நமக்கு தெரிஞ்ச அவங்க வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்களே அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, வெளியில் இந்த ப்ராடக்டை எப்போயாவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னாலும், அடுத்து முடிஞ்சிச்சுன்னா சரி இவங்களே விற்கிறாங்கல்ல, இவங்கள்ட்டே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து என்னுடைய கணிப்பு. ஆனால் எல்லோரும் இப்படி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் இது மாதிரி நிறையா பேர்கிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதனால தான் நான் வந்து இந்த ஐடியா சொல்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள். எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. அதை பாருங்கள். அதை பார்த்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராடக்ட்டை டெய்லி கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்டோடைய யூசஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து சோப்பு பண்ணிகிட்ருக்கேங்கிறீங்க, இல்லைனா ஹெர்பல் ஷாம்பு பண்ணுறேங்கிறீங்க இல்லையா? இந்த ஹெர்பல் ஷாம்புவோட யூசஸை யாராவது ஒரு செலிப்ரிட்டி வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அந்த சொன்ன செலிப்ரிட்டியோடைய வாய்ஸை எடுத்துக்கோங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் அவங்க வாய்ஸ் போடணும். முன்னாடி வந்து ஸ்க்ரீனில் உங்களுடைய ப்ராடக்ட் இருக்கணும். அப்போது அது வந்து ஒரு சூப்பர் டிப்ஸு. நிஜமாகவே இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கு. இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபர்தராக ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்க சான்சஸ் இருக்குது. யாராவது ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாலுமே அதோடைய ரிவ்யூஸை வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த ரிவ்யூஸை வச்சே அடுத்தடுத்து வந்து நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்தராக மூவ் ஆயிடுச்சு, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் இகாமர்ஸில் அமேசானில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எடுக்கணும். ஜிஎஸ்டி எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸில் வந்து 1-to-1 கிளாஸஸ் தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அப்போ வந்து நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பக்கத்தில் உள்ளவங்க உங்களுடைய ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கிது இல்லையா? இந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். இதுதான் வந்து என்னுடைய டிப்ஸு சிஸ்டர். கண்டிப்பாக இது பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பக்கத்தில் உள்ள கடைகளில் வச்சா சேல் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறையா பேர். பக்கத்தில் உள்ள கடைகளில் வைக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு மார்ஜின் வச்சே இந்த ப்ராடக்டை வந்து எப்பயுமே வந்து வைங்க. எப்படியுமே கடையில் வந்து கேட்கும்போது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் கேட்பாங்க. எனக்கு இவ்வளோ மார்ஜின் வச்சு வேணும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி எப்பயுமே வந்து கடையில் வைங்க. நம்ம வாங்கி ஒரு பொருளை வந்து தயார் பண்ணி வச்சு திரும்ப நமக்கு அதே காசு தான் கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு பருத்தி மூட்டை வந்து குடோன்லேயே இருந்திருக்கலாமே. எதுக்கு அதுக்கு இடையில இவ்வளோ வேலைகள் நம்ம பார்க்கணும்? உங்கள் பொருள் தரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து உங்களை தேடி வருவாங்க. எப்படியும் அந்த பவுச்சில் அல்லது பேக்கிங்கில் உங்களுடைய நம்பர் வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி ரெடி பண்ணிடுங்க.
ஓகேவா? இதுதான் வந்து என்னுடைய ஆன்லைன் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆர்டரும் வந்து பேக் பண்ணிட்டோம். 5 காப்பர் பிரமிட்ஸ் வந்து டைரக்ட் ஆர்டர் ஃப்ரம் ஒடிசா. பேக்கிங் ஒர்க்லாம் பக்காவாக முடிஞ்சிச்சு. நான் சொல்லியிருக்கேன் டைரக்ட் ஆர்டர்னால் எவ்வளோ நமக்கு வந்து ஹாப்பின்னு இந்த முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டைரக்ட் ஆர்டர் கிடைக்கும்போது நம்ம எவ்வளோ நன்றி உணர்வோடு இருக்கணும். ஒவ்வொரு ஆர்டரும் கிடைக்கும்போது நம்ம எவ்வளோ நன்றி உணர்வோடு இருக்கணும். ஆக்சுவலி முன்னாடிலாம் எனக்கு வந்து அவ்வளோவா டைரக்ட் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாகலாம் வராது. இப்போ நான் வீடியோஸ் போட ஆரம்பித்ததுலேருந்து தான் எனக்கு டைரக்ட் ஆர்டர்ஸுங்கிறதே அதிகமாக வர்றது என்னை கண்கூடாக உணர முடிஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இல்லையா, பேசும்போது அந்த டைரக்ட் ஆர்டர்ஸில் வந்து நான் வந்து கவனத்தை ஈர்க்கிறேன். அதனால தான் எனக்கு வந்து அதிகமான டைரக்ட் ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. நம்ம கவனம் எங்கே இருக்கோ அந்த இதுதான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த டைரக்ட் ஆர்டர்ஸ் வீடியோஸ்லாம் நான் வந்து அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கும் வந்த ஒவ்வொரு ஆர்டர்ஸையும் இது மாதிரி வீடியோஸை ரெடி பண்ணி வச்சு அதை பார்த்து நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் பிஸ்னஸில் எப்படி வந்து நம்ம கிராட்டிடியூடெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம நிறைய ஆர்டர்ஸ் வர வைக்கிறது அப்படிங்கிற வீடியோஸும் உங்களுக்கு வந்து நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய கிராட்டிடியூட் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஒவ்வொரு ஆர்டர்ஸும் கிடைக்கிறதுக்கு. நான் நினச்ச மாதிரியே வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஆனால் கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான். கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் நம்ம நார்மல் லைஃப் தான் வாழ முடியும் எப்பயுமே. கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய லைஃப் வந்து அபரிவிதமான வளர்ச்சியில் வந்து இருக்கும். நம்மளுடைய வளர்ச்சியும் சரி, பிஸ்னஸோட க்ரோத்தும் சரி, அப்புறம் ஃபேமிலியோட உள்ள ஹாப்பினஸும் சரி, எல்லாமே. ஓகேவா? இப்போ நம்ம ஆர்டர் பேக். இது வந்து காப்பருங்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரகைல் ஸ்டிக்கர் கண்டிப்பாக வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து கொரியர்காரவங்க நம்மளுடைய பேக்கிங்கை கொஞ்சமாவது கொஞ்சம் கேரிங்காக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் எப்பயுமே இந்த கண்ணாடி பொருட்கள், உடையும் பொருட்கள்லாம் இருந்தால் இந்த ஃப்ரகைல் ஸ்டிக்கர் இல்லாமல் அனுப்பாதீங்க. கொரியர் பார்ட்னர் வந்தாச்சு, நம்ம கொரியர் எடுத்தாச்சு, கொடுத்தாச்சு, அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.